தொட்டதெல்லாம் பொன். முன்னொரு காலத்தில் கிரேக்க நாட்டில் மைடஸ் என்னும் அரசர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மேரிகோல்ட் என்னும் அழகான மகள் இருந்தாள். அவள் பூவைப் போல மென்மையானவள். இயற்கையை மிகவும் ரசிப்பவள். தனது தோட்டத்தில் ஆடுவதும் பாடுவதும் விளையாடுவதும் அவளுக்கு மிகவும் விருப்பம். மைடஸ் தனது மகளை மிகவும் நேசித்தார். மேரிகோல்டும் தனது தந்தையிடம் மிகவும் அன்பு வைத்திருந்தாள். மைடஸ் எப்போதாவது கவலையுடன் இருந்தால் மேரிகோல்டு அவரை அணைத்துக் கொண்டு கொஞ்சுவாள். அவளது அணைப்பிலும் மழலை மொழியிலும் மைடஸ் தன் கவலைகளை மறந்து சிரிப்பார். மைடஸ் தனது மகளை மட்டுமல்லாது தங்கத்தையும் மிகவும் விரும்பினார். அவருக்கு மிகப்பெரிய அரண்மனை, தோட்டம், அரண்மனை பொக்கிஷத்தில் தங்க குவியல்கள் என இருந்தும் அவர் மேலும் மேலும் பொன்னை சேமிப்பதிலேயே ஆவலாக இருந்தார். இவ்வாறு இருக்கையில் ஒரு சமயம் கிரேக்க கடவுள் டியோனைசஸ் ஐ மைடஸ் சந்திக்க சென்றார். தனது நண்பருக்கு மைடஸ் உதவியது டியோனைசஸ்க்கு நினைவுக்கு வர அதை பாராட்டும் வகையில் மைடஸுக்கு வரமளிக்க விரும்பினார். எனவே, மைடஸ் உனக்கு ஒரு வரமளிக்க விரும்புகிறேன், வேண்டியதைக் கேள் என்றார். மைடஸும் தங்கத்தின் மீது கொண்டிருந்த பேராசையால் சற்றும் யோசிக்காமல், நான் தொட்டது எல்லாம் பொன்னாக வேண்டும் என வரம் கேட்டார். டியோனைசஸ், மைடஸ் நன்றாக யோசித்துக்கொள் என்ற போதிலும் மைடஸ் உற்சாகத்தில் அதே வரத்தை தருமாறு வலியுறுத்தினார். வேறு வழியில்லாமல் டியோனிசஸும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி வரத்தை தந்தார். மறுநாள் மைடஸ் ஆனந்தத்தில் துள்ளிக் குதித்து தன் அரண்மனையில் உள்ள நாற்காலியை தொட்டார். மறுகணம் மரநாற்காலி பொன் நாற்காலியாக மாறியது. தன் தோட்டத்தில் உள்ள பூவை தொட்டார். மறுகணம் பூவும் பொன் மலராக மாறியது. தன் அரண்மனையில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் தொட்டார். அவை அனைத்தும் பொன்னாக மாறியது. மைடஸ், இனி இந்த உலகில் நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் என ஆனந்தம் அடைந்தார். பிற்பகல் வந்தது. மைடஸுக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. சந்தோஷமாக சாப்பிட அமர்ந்தார். ஒரு ரொட்டி துண்டை தொட்டவுடன் அது பொன்னாக மாறியது. மைடஸ் அதிர்ச்சியடைந்தார். அருகிலிருந்த பழங்களை தொட்டவுடன் அவையும் பொன்னாக மாறிவிட்டது. இனி நான் எப்படி உண்பேன்? பட்டினியால் இறக்க வேண்டியதுதானா என நிலை குலைந்து அழுதார். மைடஸ் சோகமாக, தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுகிறது, மகிழ்ச்சிதான். ஆனால் உணவில்லாமல் எப்படி உயிர் வாழ்வது என்று ஏங்கித் தவித்தார். சோகமாக தோட்டத்திற்கு வந்து அமர்ந்தார் மைடஸ். அவருடைய மகள் அப்பா என்று அழைத்தவாறே ஓடி வந்து அவரை அணைத்துக் கொண்டாள். மகளைக் கண்ட மகிழ்ச்சியில் தன் கவலைகளையும் வரத்தையும் ஒருங்கே மறந்து அவளை அன்புடன் ஆரத் தழுவிக் கொண்டார். அடுத்த நொடியில் மேரிகோல்டும் பொச்சிலையாக மாறினாள். மைடஸ், ஐயோ மகளே என்ற துயரத்தில் அலறினார். டியோனிசஸையிடம் ஓடி, எனக்கு இந்த வரம் வேண்டாம், என் மகள்தான் வேண்டும் என்று கதறி அழுதான். மைடஸ், உண்மையான மகிழ்ச்சி தங்கத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டாயா என்றவாறு புனித நதியில் கைகளை கழுவச் சொன்னார் டியோனிசஸ். மைடஸும் நதிக்கு சென்று தன் கைகளை கழுவ தொட்டதெல்லாம் பொன்னாகும் வரம் நதியில் கரைந்தது. மைடஸ் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பி தன் மகளை அணைத்துக் கொள்ள மேரிகோல்ட் உயிருடன் மீண்டு வந்தாள். தன் மகளைக் கண்டவுடன் மைடஸ் மனம் மாறி புன்னகைத்தான். அன்று முதல் மைடஸ் பூக்களின் மணத்தையும் இசையையும் உணவையும் மகளின் அன்பையும் பொன்னைவிட பல மடங்கு மதித்தார். அன்பும் பாசமும் தான் பொன்னைவிட மிகப்பெரிய செல்வம்.